அரியலூர் மாவட்டத்தில் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி 7 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வெளி மாநிலங்களைச் சேர்ந்த இருவர் சிக்கினர். உடையார் பாளையத்தைச் சேர்ந்த இந்துமதி பிஎஸ்சி நர்சிங் முடித்துவிட்டு 12 ஆண்டுகள் சவுதியில் வேலை செய்து வந்த நிலையில் தற்போது உடையார் பாளையத்தில் தனது குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார். தற்போது மீண்டும் அவர் வெளிநாட்டில் வேலை தேடி வந்த நிலையில் தன்னை ராகுல் என்று அறிமுகப்படுத்திக் கொண்ட மர்ம நபர் துபாயில் செவிலியர் வேலை இருப்பதாக கூறி இந்துமதியின் சுய விவரங்களை கேட்டறிந்துவிட்டு 7,76,000 ரூபாயை மோசடி செய்துள்ளார். இதில் தற்போது டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த 2 இளைஞர்கள் சிக்கியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள அரசு அலுவலக வளாக சாலையை சீரமைக்க கோரி வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சார் ஆட்சியர் அலுவலகம், நீதிமன்றங்கள், அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, கிளை சிறை, தாலுகா அலுவலகம், காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகங்கள் இயங்கி வரும் இந்த வளாகத்தில் உள்ள தார் சாலை சேதமடைந்து மிகவும் மோசமான நிலையில் காணப்படுகிறது. போக்குவரத்துக்கு தகுதியற்ற முறையில் உள்ள இந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என பலமுறை கோரிக்கை விடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து வழக்கறிஞர்கள் ஒருநாள் நீதிமன்றத்தை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் பச்சாபாளையம் பகுதியில் அமைந்துள்ள தொட்டிச்சி மலைத்தொடரில் குவாரி ஏலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். தொட்டிச்சியில் உள்ள 5 மலைக்குன்றுகளை கல்குவாரிகளாக ஏலம் விடும் வருவாய்த்துறையின் அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்ற கிராம மக்கள் வலியுறுத்தி கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். பின்னர் தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் 50க்கும் மேற்பட்டோர் நேரில் வந்து புகார் மனுவை சமர்ப்பித்தனர். குவாரிகள் அமைத்தால் பொதுமக்களுக்கு பல்வேறு சிரமங்கள் ஏற்படும் எனவும் இதுகுறித்து வருவாய்த்துறை உரிய நடவடிக்கை எடுத்து அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மதுரையில் ஸ்டாலின் பங்கேற்ற விழாவில் நாற்காலிகளை நிரப்ப திமுக நிர்வாகிகள் அழைத்துச் சென்ற மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் மாயமான சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. மீனாட்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த திமுக கிளை செயலாளர் சீனிவாசன் அப்பகுதியில் ஆட்களை வாகனத்தில் அழைத்துச் சென்ற ஸ்டாலின் விழாவில் கலந்து கொள்ள வைத்து கூட்டம் காட்டியதாக கணக்கு காட்டியுள்ளார். அப்போது மனநலம் பாதிக்கப்பட்ட தங்கப்பாண்டி என்ற இளைஞரையும் அழைத்துச் சென்றுள்ளார். அழைத்துச் செல்லப்பட்ட அனைவரும் வீடு திரும்பிய நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் தங்கப்பாண்டி தொலைந்து விட்டதாக திமுக நிர்வாகிகள் அலட்சியமாக பதிலளித்துள்ளனர். 2 நாட்களாக மகன் இல்லாமல் தவிக்கும் தாய் தனது மகனை மீட்டு தர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே பழமையான வரதராஜ பெருமாள் கோயிலில் உண்டியலை உடைத்து பல லட்சம் ரூபாய் பொருட்களை திருடி சென்றுள்ளனர். மேலும் கோவில் விக்கிரகங்கள், குத்துவிளக்குகள், பித்தளை, அண்டா உள்ளிட்ட 6 சிலைகளை மதில் சுவருக்கு அருகில் காட்டுப்பகுதியில் வீசி சென்றுள்ளனர். இரவு நேரங்களில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபடாததால் தொடர்ச்சியாக கொலை, கொள்ளை சம்பவங்கள் தொடர்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.